வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. பரவாயில்லம்மா. நாங்க உங்களுக்கு சொந்தக்காரங்க தான். நாங்க உங்களுக்கு நல்ல பழக்கமானவங்க தான். இது ஏற்கனவே உங்களுக்கு பழகின வீடு தானே. அப்புறம் எதுக்குன்னா இங்க வந்து தங்கறதுக்கு சம்மதம் கேட்டு போன் பண்றீங்க? இது உங்க தங்கச்சி வீடுன்னு. இனிமே நான் இங்க தான் தங்க போறேன்னு உரிமையா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க என் சக்தி அக்காவோட புருஷன். ரொம்ப தேங்க்ஸ் பூமிகா. உன்னோட வார்த்தை எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாவும் தெம்பாவும் இருக்கு. தீபாவுக்கு ஒரு முடிவு கட்டணும். அதுக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. அதுக்காக தான் நானும் அம்மாவும் உன்னை தேடி வந்திருக்கோம். ஆமா பூமிகா, சரத் சொல்றது சரிதான். எங்க வீட்டுக்கு போனா அந்த தீபா ரவுடிங்களை விட்டு இவனை கடத்திட்டு போயிருவா. அதுவும் இல்லாம சக்தி வீட்டுக்கும் போக முடியாது. ஏன்னா சரத்தும் சக்தியும் இப்ப பிரிஞ்சிருக்காங்க. ஆமா பூமிகா, ஜோசியர் பேச்சை கேட்டு சக்தி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் அவளை விட்டு பிரிஞ்சிருந்தேன். இதுதான் நிஜம். அதனால இப்ப சக்தியும் நிம்மதியா இல்ல, நானும் நிம்மதியா இல்ல. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அர்ச்சனா அக்கா கண்டிப்பா உங்களை சுட்டிருக்க மாட்டாங்க. ஆனா சக்தி அக்கா அர்ச்சனா அக்கா தான் சுட்டுட்டாங்கன்னு முடிவு எடுத்துட்டாங்களே. சக்தி அக்கா எடுத்த முடிவு தப்புன்னா அர்ச்சனா அக்கா ஆதாரத்தோட அதை நிரூபிப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரணும் பூமிகா. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். அது நடக்குமா? சக்தி அக்காவும் சரத்தனாவும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழதான் போறாங்க. ராதா, நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னால அந்த தீபாவுக்கு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம் பூமிகா, உன் குழந்தை தேவிகாவை பணையம் வச்சுதான் என்னையே கடத்த சொல்லியிருக்கா அந்த தீபா. என்ன சொல்றீங்க? சரி, இது உங்களுக்கு எப்படி தெரியும்? தீபாவோட மொபைல்ல தான் அதை பார்த்தேன். என் தேவிகாவை காப்பாத்துறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த தீபா தானா? அவளை சும்மாவே விடக்கூடாது. தீபாவணி தண்டிச்சே ஆகணும் பூமிகா. அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன்க்கா. அக்கா, நம்ம குடும்பத்துக்கு பிரச்சனை பண்ண யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். அவளை ஒரு வழி பண்ணிடுறேன். இல்ல, சட்டப்படி அந்த தீபாக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். அண்ணே, உங்களை கடத்தி வச்சு அவளுக்கே தாலி கட்ட சொல்லி வற்புறுத்தினால அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இத்தனை தப்புகளை செஞ்சவள சும்மா விடக்கூடாது. அவளை நிம்மதியாவே இருக்க விடக்கூடாது. அந்த தீபாவால எத்தனை பேருக்கு தொல்லை. அவ ஒருத்திய சரி பண்ணா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். நீ சொன்ன மாதிரி அவளை ஏதாவது ஒரு வழி பண்ணியாகணும். இந்தாங்க. இதுல 2 ஆம்லெட் 2 சாண்ட்விச் இருக்கு. 2 பேரும் சண்டை போட்டுக்காம எடுத்து சாப்பிடணும். ஓகே, சாப்பிடுங்க. இந்த தாரா சாப்பிடு. இல்ல இனியா, நீ சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடு. பரவாயில்ல, நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. பரவாயில்ல, நீ சாப்பிடு. இல்ல, நீ சாப்பிடு. நீ சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் இல்ல, நான் நீ சாப்பிடுறேன். சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். சாப்பிடு தாரா. நீ சாப்பிடு, நான் தான் சொல்றேன்ல. ஏ தாரா, குடடி. குடடி. இனியா, குடடி. நான் தர மாட்டேன். இது எனக்கு தான். அம்மா, என்ன? தட்டோட ஆம்லெட்ட தாரா தூக்கிட்டு போயிட்டான். வேலை உங்களுக்கு. ஏய் தாரா, முடியாது. எனக்கு கொஞ்சம் குடடி. நீ சாப்பிடுன்னு சொல்றேன்ல. நீ சாப்பிடு. நீ முதல்ல சாப்பிடு. நீ சாப்பிடுன்னு சொல்றல்ல. இல்ல இல்ல, நீ சாப்பிடு. அப்ப நம்ம 2 பேருமே ஒண்ணா சாப்பிடலாம். ஒண்ணாவே சாப்பிடலாம். இந்தா சாப்பிடு. இந்தா, நீ சாப்பிடு.
இந்தா. இவங்களுக்கு என்ன ஆச்சு? நிஜமாவே திருந்திட்டாங்களா? ஷரத், நீ தப்பிக்கவே முடியாது. நீ எங்க இருந்தாலும் என் ஆளுங்க உன்னை கண்டுபிடிச்சு உன்னை கட்டி போட்டு என் காலடியில கொண்டு வந்து தூக்கி போடுவாங்கடா. அது மட்டும் நடக்குதா இல்லையான்னு நீ பாரு. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். ஏய் ஷரத் எங்க? என்னடா எல்லாம் தலைய குனிறீங்க? ஷரத் எங்க? சரத்து இருக்கிற இடம் தெரிஞ்சும் அவரை தூக்கிட்டு வர முடியல மேடம். ஆமா மேடம். ஆமா மேடம். ஏய் ஷரத் அவங்க வீட்ல தான்டா இருப்பாரு. அவர் வீட்டுக்கு தான் மேடம் தேடிட்டு போனோம். அவர் வீட்ல இல்ல. வீடு பூட்டிருந்தது மேடம். வேற எங்க இருந்தாரு? சக்தி வீட்லயா? அங்கேயும் இல்ல மேடம். அப்போ எங்க தான்டா இருந்தாரு? பூமிகா வீட்ல இருந்தாரு. என்னது? பூமிகா வீட்லயா? ஆமா மேடம். எங்க இருந்தானே உள்ள புந்து தூக்கிட்டு வர வேண்டியதானே? மேடம், பூமிகா சாதாரண பொம்பளை இல்ல மேடம். நாங்க அங்க போயிருந்தா எங்களே அடிச்சு கொண்டிருப்போம் மேடம். அவ ஒரு பொம்பளை புலி மேடம். மேடம் பயந்துட்டு தான் மேடம் திரும்பி வந்துட்டோம். ஆமா மேடம். ஆமா மேடம். ஏய் என் கண்ணு முன்னாடி நிக்காத. ஒரு பொம்பளைக்கு பயந்ததும் இல்லாம அவளை புகழ்ந்து வேற என்கிட்ட பேசுறீங்களா? டேய் இங்க பாருங்க, நான் தீ அந்த பூமிகாவை ஈஸியா சுட்டு எரிச்சிருவேன். இந்த தீபா தனியா அந்த பூமிகா வீட்டுக்கு போய் ஷரத் நாராயணனை எப்படி கூட்டிட்டு வரேன்னு பாக்குறீங்களா? வேணாம் மேடம், விட்டுருங்க மேடம். பூமிகா கிட்ட மோதாதீங்க மேடம். உன்னை தீபா, இந்த தீபா யாருன்னு காட்டுறேன் பாருங்க. இனியா, உன் Dress அயன் பண்ணிட்டியா? எனக்கு காலேஜுக்கு நேரம் ஆயிடுச்சு. என் Dress அயன் பண்ணனும். தாரா, உனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுல, நீ ஏன் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு போ. நான் உன் ட்ரெஸ் அயன் பண்ணி போட்டுக்கிறேன். தேங்க் யூ. போட்டுக்கோ. Thank you. இனியா, இனியா, விடுறி. என்னம்மா? விடுறி. அம்மா, என்ன? எதுக்கு இப்படி கத்துறீங்க? அம்மா, நான் அயன் பண்ணி வச்ச ட்ரெஸ்ஸை இவ எடுத்து போட்டுக்கிட்டாமா. ஆமா, இப்ப அதுக்கு என்ன? எனக்கு ஏன் ட்ரெஸ் வேணும், தர சொல்லுமா. ஏய், அதெல்லாம் தர முடியாது. அம்மா பாருமா, கொடுக்க சொல்லுங்க என் ட்ரெஸ். அம்மா, இவ என் பெர்ஃப்யூம் யூஸ் பண்றாமா. அது மட்டும் இல்ல, அவ ஃப்ரெண்ட்ஸுக்கும் எடுத்துட்டு போய் கொடுக்கறா. என்னன்னு கேளுங்கம்மா. அதுக்கு பதில் என் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போய் உன் ஃப்ரெண்டுக்கு கொடுக்க போறியா? அந்த கதையே ஆகாது. என் ட்ரெஸ்ஸ கொடு. அதான் தர முடியாதுன்னு சொல்றேன்ல. தர போறியா இல்லையா? அதெல்லாம் தர முடியாது. என்ன தர மாட்டியா? அப்போ சிசரை எடுத்துட்டு வந்து அப்படியே உன்னோட முடிய கட் பண்ணிர வேண்டியதா. எங்க கட் பண்ணி பாப்போம். அப்படியே மொட்டை அடிச்சு விட்டுருவோம், பாத்துக்கோ. என்னது இது? அல்ப விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இனியா, உன் ட்ரெஸ் எடுத்துட்டு வா, நான் அயன் பண்ணி தரேன். பாத்தியாம்மா என்ன பேசுறான்னு? மொட்டை அடிப்பன்னு சொல்றா. அம்மாக்காக பாக்குற இல்ல, அவ்வளவுதான். என்ன பண்ணுவ? என்னது? இவங்க ரெண்டு பேரும் அநியாயத்துக்கு நல்லவங்களாயிட்டாங்க. ஷரத், ஏய் ஷரத், எங்கடா இருக்க? வா வெளியே. ஏய் மாமியார் கிழவி, எங்கடி ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடி வெளியே. வாடி வா. என்ன பதுங்கிறதுக்கு இடம் கிடைச்ச உடனே இங்க வந்து பதுங்கிட்டியா? என்னடி ரொம்பதான் வாய் நீளுது? வாடி என் மாமியார் கிழவி, பொண்ணதான் எதிர்பார்த்தேன். ஏய் கிழவி கிழவின்னு சொன்ன மரியாதை கெட்டு போயிடும். நீ கிழவி தானே? பொண்ணதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எங்கடி என் புருஷனை ஒளிச்சு வச்சிருக்க? பொண்ணதான் கேக்குறேன், சொல்லுடி. பதில் சொல்லல
உன்னை என்ன பண்ற பாரு. ஏய் நிறுத்து. யார் மேல கை வைக்கிற நீ? எங்க அடி பாப்போம். அடி. ஏய் அடி. நீட்ன கையை இப்ப கீழே இறக்கல, மொத்தமா உடைச்சிட சொல்லிட்டேன். வாடா என் செல்ல புருஷா. உன்னை தில்லான ஆளுன்னு நினைச்சா நீ இந்த வீட்டுல வந்து பதுங்கி கிடக்குற. சரி சரி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். எங்க வந்து உன் திமிர காமிக்கிற? பிஞ்சிடும் பிஞ்சு. போடி வெளியே. நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமா? தீபா சரத் நாராயணன் மேல கை வச்சிருக்க. இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். சரி கேள்வி கேளு, பதில் சொல்றேன். என்ன கிண்டலா? ஏய் வாய் மூடு. அடுத்தவ புருஷன் அடையணும்னு நினைக்கிற நீ எல்லாம் ஒரு ஜென்மமா? நீ தப்பா சொல்ற. நான் ஆசைப்பட்டவனை தான் சக்தி கல்யாணம் பண்ணிருக்கா. நீ நம்பலன்னா ஷரத் வேணா கேட்டு பாரு. என்ன ஷரத், உன் கண்ணு முன்னாடி நீ கட்டின பொண்டாட்டி அவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா, நீ எதுவுமே பேசாம சும்மா நின்னுட்டு இருக்க. ஏய் நிறுத்துடி. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா அடிச்சு பல்லகையில பேத்துருவேன். முதல்ல வெளியே போ. என்ன சுத்தி சுத்தி உன் கூட்டம் இருக்குங்கிற திமிர்ல பேசுறியா? இந்த தீபா முன்னாடி இந்த கூட்டம் எல்லாம் செதறிடும். நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். நீ என்ன ஏமாத்திட்டு வந்தது எல்லாத்தையுமே நான் மன்னிச்சிடுறேன். வேணும்னா உங்க அம்மாவே நீ கூட கூப்பிட்டுக்கோ. உன்னை பெத்த பாவத்துக்கு அவங்களே நான் மன்னிச்சு விட்டுறேன். கிளம்பி வா போலாம். தீபா ஒழுங்கா போயிடு, இல்லனா ஏய் கிழவி, இல்லனா என்ன பண்ணுவ? இல்லனா என்ன பண்ணுவ? சொல்லு. ரொம்ப பேசாத. இப்ப என்னதான் வேணும் உனக்கு? எனக்கு என் புருஷன் ஷரத் வேணும். அவனை என் கூட அனுப்பி வை, நான் போறேன். இத பார், ஏற்கனவே என் குழந்தை விஷயத்துல எனக்கு மேல செம்ம கோவம் இருக்கு. நான் கொலை வெறியில இருக்கேன். கார்ல இருந்தது என் குழந்தைன்னு தெரிஞ்சிருந்தோம் அண்ணனை கடத்துறதுக்காக என் குழந்தைய பணைய வச்சு நீ கடத்தல் கும்பல் தலைவன் கிட்ட ஒப்படைச்சிருக்க. இத கேட்கும் போது எனக்கு ரத்தம் கொதிக்குது. குழந்தை மட்டும் என் கைக்கு கிடைக்காம இருந்திருந்தா உன்னை நானே கொன்னு இருப்பேன். குழந்தை கிடைச்சதுனால உன்னை நான் மன்னிச்சு விடுறேன். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிடு. அதுவும் 10 என்றதுக்குள்ள ஓடி போயிடணும். என்னடி ஆளாளுக்கு மிரட்டுறீங்க? என்ன என் தலையை எடுத்துருவீங்களோ? எங்க எடுங்கடி பாக்கலாம். மரியாதையா இங்க இருந்து போயிடு. அக்கா, இவகிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு? இவளை அடிச்சு துவச்சு ஆணில தொங்க விடணும். என்ன திமிரு இவளுக்கு? ஏய் போடி போடி. யாரு மேலடி கைய வைக்கிற? ஒண்ண. ஏய் எங்க வந்து யார் அடிக்கிற? அடி வாங்கி என் கையிலே சித்துறாம இங்க இருந்து ஓடி போயிடு. போ. கட்ன பொண்டாட்டிய யார் யாரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க, நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. உனக்கு அசிங்கமா இல்ல? இவளை எல்லாம் சும்மா விடக்கூடாது. அப்படியே போட்டன பாரு. மம்மி, இவங்க மோசமானவங்க. என்னடா? நான் ரவுடி கிட்ட புடிச்சு கொடுத்தாங்க. உன் கையாலேயே இவளை 4 அடி அடி சொல்லும். அப்பதான் இவளுக்குலாம் புத்தி வரும். நல்ல அடி அடிடா, நல்ல அடி. இவெல்லாம் திருந்தாத ஜென்மம். எவ்வளவு திமிரடி உனக்கு. போடி போ. போடி. பார்த்தது போதும். போ. போடி. ஏய், என்னை அடி அடிச்சு வெளியில துரத்துறீங்க. உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஏய் போடி. கிட்ட
பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கோம்மா. அம்மா, இந்த உலகத்திலே அழகான அம்மா நீதாம்மா. கல்யாணம் பண்ணாமலே எங்களை பெறாமலே எங்களுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்டட் மதர் நீங்க. அம்மா, நீங்க எங்களை வளர்க்கறதுக்காக நீங்க நிறைய தியாகம் பண்ணிருக்கீங்க. எங்களுக்காக உங்க காதல விட்டு கொடுத்திருக்கீங்க. உங்களோட ஆசை பாசம் எல்லாத்தையும் எங்களுக்காக விட்டு கொடுத்து வாழ்ந்திருக்கீங்க. அம்மா, நாங்க 2 பேரும் உங்க சொந்த பிள்ளைங்க இல்லைன்னு தெரிஞ்சதும் எங்க தலையில இடி விழுந்த மாதிரி இருந்துச்சுமா. ஓடி போய் கடல்ல குதிச்சு செத்து போயிடல போல இருந்துச்சுமா. ஆனா செத்து போயிட்டா உன்னை மிஸ் பண்ணிடுவோமேமா. நீங்க இவ்வளவு நாள் எங்களை வளர்த்ததுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடுவேமா. உங்களை மாதிரி ஒரு அம்மா எங்களுக்கு கிடைக்கவே மாட்டாங்க. அம்மா, நீங்க ஒரு தியாக தீபம். எங்க வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை காமிச்சிட்டு உங்க வாழ்க்கையை இருட்டாக்கிக்கிட்டீங்களே. அம்மா, எங்களை பெத்த தாய் எங்களை அனாதையாக்கிட்டு செத்து போயிட்டாங்க. எங்களை வளர்த்து ஆளாக்க வேண்டிய அப்பா எங்களை அனாதைய விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னொரு நாங்க ஏதாவது ஒரு குப்பை தொட்டில கடந்து செத்து போயிருப்போம். இல்லைன்னா ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துல வளர்ந்திருப்போம். ஆனா நாங்க உன் கூட பிறந்த தங்கச்சி குழந்தைங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்க சுகத்தை எல்லாம் இழந்து எங்களை சுகமா வாழ வச்சிருக்கீங்க. யார் இந்த காலத்துல இப்படி செய்வாங்க? அதுக்கெல்லாம் நாங்க உனக்கு என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியலம்மா. நீங்க எங்களுக்கு கொடுத்த சந்தோஷத்துக்கு நாங்க என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம்மா. ஆமாம்மா, எங்களுக்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிச்ச உங்களுக்காக நாங்க எங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்க போறோம். இந்த நூற்றாண்டிலே உலகத்திலே சிறந்த அம்மா நீதாம்மா. குட் நைட் மா. குட் நைட் மா. நம்ம கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியும்ல? பிரச்சனை. எல்லாத்தையுமே ப்ராப்ளம்னு நினைக்கிறது தான். வேற எப்படா நினைக்கிறது? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஒரு வேலை இல்லை, இப்போ கொஞ்ச நாளா கையில கொஞ்சம் காசு இல்லை, அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு பேர் ப்ராப்ளம் இல்லடா, அது ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளில வரலாம்னு யோசி. யூஆர் நாட் அலோன் இன் திஸ் வேர்ல்ட் மச்சி. யாருமே இல்லாதவன் அனாதன்னா ஒரு விதத்துல திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காம இருக்கான் பார், அவனும் அனாதை தான்.